இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இதுதான் கடலோட பேய்னு சொல்லப்படுற கொலாசல் ஸ்குவிட். இதை கடலோட பேய்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது கடலோட ஆழமான இருட்டில் மட்டும்தான் வாழுமா. இது எவ்வளவு பெருசுனா 14 மீட்டர் நீளமும் 500 கிலோ வெயிட் வரை இது இருக்குமா. இதோட கண்ணு மட்டும் மனுஷங்களோட தலை சைஸுக்கு இருக்குமா. இதோட கைன்னு சொல்லப்படுற இந்த டென்டாக்கிள்ஸ் தான் இதுக்கு பலமே. அதில் ஹூக்ஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமா. இந்த ஹூக்ஸை வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணி இது இறைய பிடிக்குமா. அதனால இறையால தப்பிக்கவே முடியாதான். இதுக்கு பெரிய ரெட் கலர்ஸில் ஐஸும் ரெட் ஃபேட்ல இதோட உடம்பும் இருக்குமா. அண்டார்டிகா சைடில் இருக்கிற கடலில் 1000 மீட்டர்லேருந்து 2000 மீட்டர் ஆழத்தில் இது வாழுதாமா. அது முழுக்க முழுக்க இருளும் குளிரும் நிறைஞ்ச ஒரு இடம். இந்த கடல் பேய்க்கே ஒரு எதிரி இருக்கானாமா. அவன் தான் இந்த ஸ்பெர்ம் வேர்ல். இவன் மட்டும்தான் இந்த கொலாசல் ஸ்குவிட்டுக்கு சமமாக சண்டை போடுவானா. 2007 நியூசிலாண்டில் சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து 450 கிலோ எடையுள்ள ஸ்குவிட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கடல் பேயை பற்றி சில விஷயங்கள் இன்னும் மர்மமாகவே இருக்குது. இது எப்படி கூட்டமாக சேரும், இது மொத்தமாக எத்தனை இருக்குது, இப்போ வரையும் நம்ம பார்த்ததை விட பெரிய ஸ்குவிட் ஏதாவது இருக்கா, இது எதுக்குமே ஆன்சர் இன்னைக்கு வரையும் கிடைக்கவே இல்லை. இந்த கடல் பேயை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அன்னோன் கிரியேச்சர்ஸை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.